டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் என்றைக்கு ஆனாரோ அன்றிலிருந்து இப்படிதான், அங்கிருந்து அது வந்தது, இங்கிருந்து இது வந்தது என்று சொல்வார். ஆனால் எங்கிருந்தும் எதுவும் இதுவரை வரவில்லை. இன்றைக்கு சமூக வலைதளத்திலே மட்டும் அவர் தன்னுடைய சாதனையை கனஜோராக கம்பு சுற்றி கொண்டு இருக்கிறார், வாயிலே வடை சுட்டு கொண்டு இருப்பார். சரி, எந்த நாட்டிலிருந்து எந்த நிறுவனம் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கேட்டால், வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை தாளை எடுத்து காமிக்கிற அது புத்திசாலி தான் அன்பு சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள். ஆகவே வெள்ளை அறிக்கையை வெளியிடச் சொன்னார்களே, அவர்கள் மீது தனிநபர் தாக்குதலை தொடர்ந்து வைப்பதுதான் அமைச்சருடைய சமீபத்திய பிரதான கடமையாக அவர் வைத்திருக்கிறார். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு, ஆனால் திமுக அரசின் புழுகு அரை நாளிலே பாக்சான் நிறுவனம் இங்கே புட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறது. சட்டமன்றத்தில் மாண்புமிகு நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்கள் கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கெடுத்து அவர்கள் இந்த முதலீடு என்ன ஆயிற்று என்று கேட்கிற போது, அவர் பாக்சானிலே வேறு நிறுவனம் இருக்கிறது, முதலீடு செய்வது அதே பாக்சான் அமைப்பில் உள்ள வேறு ஒரு நிறுவனம், புதிய முதலீடு இல்லை என்றுதான் பாக்சான் நிறுவனம் சொல்லியிருக்கிறதே தவிர முதலீடே இல்லை என்று சொல்லவில்லை, நமக்கு முதலீடு உறுதி என்று கீழே விழுந்தாலும் மீசையிலே மண் ஓட்டவில்லை என்பதை போல முழு பூசணிக்காயை சோற்றிலை மறைத்து கதை கட்டி அவிழ்த்து விட்டுகிறார் இந்த அமைச்சர். இன்னும் எந்தெந்த விவகாரத்திலெல்லாம் இப்படி அம்பலப்பட்டு நிற்கப் போகிறார்களோ என்பதுதான் நமக்கு போக போக இன்னும் வெளியே வரும்.